ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி டே 6. நம்ம காலையிலே லாகின் பண்ணிவிட்டாங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து 1 தான் முடிச்சிருந்தோம். இப்போ லஞ்சில் வந்து ஒரு 6 பக்கமாக முடிச்சிருந்தாங்க. இப்போ டோட்டலாக இது வரைக்கும் 9 ட்ரிப்பு முடித்தேன். அமௌண்ட் வந்து 450 ரூபா பக்கமாக தான் வந்திருக்கு. இப்போது டைம் வந்து 4:18 ஆகுதுங்க. இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 27ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 கண்டென்ட் எடுக்க போகிறோம். அதில் ஒன்று வந்து ரூம் வந்து சொல்லியிருந்தீங்களே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பைக்கோட மைலேஜ் டெஸ்ட்டு, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னோடய விளாக் செட்டப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மொத்தம் 3 கண்டென்ட்டு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்விக்கி வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வேறு மாதிரி விளாக் எடுக்கலாமான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அது மாதிரி விளாக் எடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்விக்கி வந்துட்டு ஓட்டின மாதிரியும் இருக்கும். அது நெக்ஸ்ட் விளாகில் அது எது மாதிரி கான்செப்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு குழு மட்டும் கொடுக்குற மாதிரி நான் நினச்சேன்னா என் சேனல்லே அதிகமாக வீஸ் போயிருக்குல்ல, அது மாதிரி கண்ட்ரோட போகிறதுக்குள்ள நான் கதக்களி ஆயிடுவோம் போல். இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி தான் நான் விளாக் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்றைக்கி தான் நான் வேலைக்கு நல்லா வந்தேன். மண்டே வேலைக்கு போயிருந்தேன், சரியாக ஓட்டவே இல்லை. வெறும் 500 ரூபா தான் எடுத்திருந்தேன். நேற்று வந்து லீவ் போட்டாங்க, செவ்வாய்க்கிழமை. நேற்று வந்து ஓட்டுற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. மண்டே வந்து நான் வேலைக்கு போனேன்ல, அந்த இடத்துல ஒரு அண்ணாட்ட வந்து ரூம் கேட்டிருந்தேன். அவர் வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை காலைல கால் பண்ணி 9 மணிக்கு இது மாதிரி ரூம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரா. அது போய் பார்த்தோம், அது ஒன்றும் சரியாக செட் ஆகலை. அட்வான்ஸே ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, 20,000 பக்கமாக கேட்குறாங்க. அப்பயும் பேசி கீசி குறைச்சி ஒரு 10,000 கொண்டு வந்தோம். ரூமோட வந்துட்டு 4,000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு யூனிட் வந்துட்டு 7 ரூபா கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ஓகேங்கிற அளவு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் நான் இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் ஓட்டு வீடா, இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக போகலாமா அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன். அது வந்து அப்கிரேடு மாதிரி தெரியல, அதுவும் அட்டை வீடு தானே. சரி ஓகேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வீடு வந்து ரொம்ப ஸ்பேஸ் அதிகங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா டவரே கிடைக்க மாட்டேங்குது. 4G கிடைக்க மாட்டேங்குது, 5G கிடைக்க மாட்டேங்குது. 2 டவர் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மலைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னை கொண்டு போய் விட்டார்னு சொல்லி சொன்னேன்லங்க, அவர் வந்து கொஞ்சம் கமிஷன் கேட்பார் போல். அது எனக்கு தெரியல, நான் அப்போதைக்கு வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போகல. அவர் ஒரு புரோக்கரையும் கூப்பிட்டு வந்திருந்தார். அவங்களுக்குள்ளேயே மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்டையும் யூகோ பண்ணிகிட்டே இருந்தாங்களா. போனால் நீயும் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கடுப்பாகிட்டு இது மாதிரி ஒரு டைம் கூட நான் போய் சிக்கவே இல்லைங்க. இதுதாங்க ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் 5-6 ரூம் வந்து மாறியிருக்கேன். ஆனால் இது மாதிரி நான் ஒன்றும் போய் மாட்டிக்கல. சில கும்பல்லாம் இது மாதிரி தாங்க புரோக்கர்னு சொல்லி பேரில் வந்துட்டு நிறையா மோசடி பண்ணுவாங்க. அவர் ரூம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வந்துட்டு பார்த்தோன்னு சொல்லி விட்டோம்ல, அதுக்கு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு அந்த கான்செப்டே முதல்ல தெரியல. தெரிஞ்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பேன், இல்லைன்னா வேணான்னு கூட சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, நான் ரூம் சர்ச் பண்ணுற அந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். 3 hours later. டைம் வந்து இப்போது 8 ஆகுதுங்க. 7 மணி வரைக்கும் நல்லா தாங்க ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஆர்டரை ஒழுங்காக போடல. இது வரைக்கும் நான் 14 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன். 635 ரூபா தான் வந்திருக்கு. இன்னும் ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு 395 ரூபா முடிக்கணும். லேட் நைட் ஷிஃப்ட் வந்து புக் பண்ணவே இல்லைங்க. எப்பயுமே காலையில் லாகின் பண்ணுறதுனால, நம்ம ஓவர் டைம் இருக்கிறதுனால நம்ம லேட் நைட் அதிகம் நான் பார்க்க மாட்டோமா. சரி, அதனால் அது எதுக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் புக் பண்ணாமே விட்டுட்டேன். இப்போ பார்த்தா புக் பண்ணவே வச்சுருவோம் போல். நம்ம ஸ்டேபிளாக வந்து ஒரு ஷிஃப்ட்டை பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கடுத்து அதே அந்த டைமுக்குள்ளேயே ஆர்டர் எல்லாத்தையும் கொடுக்க வச்சுருவான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது. 2.5 மணி நேரத்தில் முக்கி ஓட்டினா கூட ஆர்டரும் முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மல்டி ஆர்டர் போட்டால் தான் முடிக்க முடியும். இப்படிலாம் சோதனை பண்ணுறான் பார்த்தீங்களா. 2 hours later. சே, எப்படா ஸ்விக்கி விட்டு போகுமோன்னு இருக்கேங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன். 150 ரூபா ஆர்டரு, கஸ்டமர் டிப்ஸோடு சேர்த்தி. நான் உங்ககிட்ட முன்ன பேசியிருந்தேன்ல, இப்போ ஆர்டரே வரல, 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆர்டர் அப்பயுமே வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட போயிட்டேன். சாப்பிடும் போது ஆர்டர் ஒன்று வந்துச்சு. இவ்வளோ நேரம் கழித்து போடுறியா, போ, அப்போ நான் முதல்ல தான் நான் சாப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இதாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனேன். கிளம்பி ஒரு 200 மீட்டர் தாங்க போயிருப்பேன். வண்டி பின்னாடி டயர் வந்து ஓல்ட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, பஞ்சர் ஆகிறது தான் போகுது போல் அப்படின்னு நினச்சி நின்று பார்த்தேன். கரெக்டாக பஞ்சர் தான். திரும்பி பார்த்தேன், பஞ்சர் கடை பக்கத்துலேயே இருந்துச்சு.
இந்த ஆர்டர் வந்துட்டு 150 ரூபா ஆர்டர்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 10 கிலோமீட்டர் ட்ராவலு. 10 கிலோமீட்டர் ட்ராவல் வந்து இந்த ரிம்மையும் டயரையும் டியூப்பையும் வச்சு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் போய் வண்டியை விட்டான். அவன் டக்குன்னு 10 நிமிஷம் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு வண்டி டியூப்லெஸ் வந்துச்சு, அந்த வண்டி பார்க்க போயிட்டான். கடுப்பு மேலே கடுப்பு அவன் பண்ணிட்டான் ஒரு பக்கமாக. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப நேரம் கழித்து வெயிட் பண்ணி 8:50க்கு வந்து ரீச் ஆக சொல்லிருந்துச்சு. நான் முதல்ல தானே சாப்பிட்டு வந்தேன். அப்போது வண்டி பஞ்சர் ஆகி கொண்டு போய் விட்டப்போ கரெக்டாக ஒரு 9:02 ஆச்சு. அதுக்கப்புறம் டியூப்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணாங்க, என்னாச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி லேட் ஆகிடுச்சி, பஞ்சர் ஆகிடுச்சி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் கூட நான் மாற்றி விட்றேன் வேறு டெலிவரி பார்ட்னருக்கு அப்படின்னு. சரி ஓகே பார்த்து வாங்க அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஒரு ஆர்டர் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே மூவ் ஆகாமல் இருந்தோம்னா கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்கக்கிட்டே இதே மாதிரி தான் சொன்னேன், கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன் 20 மினிட் டைம் வாங்கியிருக்கேன். அப்பயும் பாருங்கள், பஞ்சர் கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் கண்டிப்பாக வருங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஒரு 8.5 கிலோமீட்டர் வந்துச்சு, ஒரு 12 கிலோமீட்டர் பக்கமாக வந்துச்சு. அப்பயுமே 12 கிலோமீட்டர் வந்து நான் ஒரு 20 நிமிஷத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த கஸ்டமர்கிட்டையும் அதே தான் சொன்னேன், நான் உங்களுக்கோசம் கொஞ்சம் வேகமாக வரேன் சார், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேன்ட்டார். கஸ்டமர் கேர் கால் பண்ண வாட்டி அவங்ககிட்டே அதே தான் சொன்னேன், இது மாதிரி அர்ஜென்ட் பட்டால் மாற்றி விட்ருங்க சார், நான் பஞ்சர் ஆகிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றி விடல, உங்களுக்கு டிலே மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணே. அதுக்கப்புறம் வண்டி எடுத்த பாருங்க, நான் தான் எப்பயுமே சொல்லுவோம்ல 32 to 36 தான் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. எப்பா என்ன ரோடுங்க இந்த ரோடு சைஸு, இந்த ரோட்டில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். எனக்கு அந்த ஆர்டரை வேகமாக கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது மைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. டிராஃபிக்கில் பூந்து அதுவும் ஒரு இடத்துல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகும் தெரியும், அப்பயும் அந்த இடத்துல வண்டி வளைச்சிட்டு வேகமாக வந்துட்டேன். அவ்வளோ மைண்டு இது. ஆர்டர் கொடுத்து முடிச்சோட்டு ஒரு மாதிரி ஒரு பெருமைச்சு விட்டு சே எப்படா சுகி விட்டு போவோம் அப்படின்னு தோணுச்சு. மேலே ஒரு மாதிரி கண்ணே கலைங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டா இல்லாமடா வேலை செய்யணும் அப்படின்ட்டு. இதில் கஷ்டம்னு சொல்கிறது வந்து சுகி சொல்லலை, என்னையும் சொல்லலை, கஸ்டமரையும் சொல்லலை, சூழ்நிலை தான் சொல்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை வந்தப்பையும் நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் வேகமாக போய் டெலிவரி பண்ணோம்ல, அதை தான் சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி வேலையெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. ஸ்விக்கியோட ரியல், ஐயோ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலையே, கரெக்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்விக்கியோட ரியல் முகம் இது மாதிரி டைமில் தாங்க பார்க்க முடியும். இது மாதிரி நிறையா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும். இந்த செயின் கடை போட்டுக்கோங்க, வண்டி போயிட்டே இருக்கும், கடை போட்டுரும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது போய் நட்டில் போய் நல்லா உரசிக்கும். சைக்கிள் செயின் கூட எடுத்துடலாம், நம்ம பைக்கோட செயின் எடுக்கவே முடியாது, நட்டை கழட்டி தான் எடுக்கணும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து வண்டி போயிட்டே இருக்கும்போது டிஸ்க்கு பேட் டக்குன்னு பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணவே முடியாது, அது ஒரு கஷ்டம். அப்புறம் பஞ்சரு. இதில் வந்து இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப மெயின். டிஸ்க்கு பேடு, இன்னொன்று வந்து செயின், இது ரொம்ப ரொம்ப மெயின். எப்போயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் வண்டி ஓட்டுறீங்களா இருந்தால் அது ரெண்டும் எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டே உண்டாக்கிடுங்க. அதை மட்டும் நல்லா கண்ணால் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கிட்ட. சரி ஓகேங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு கன்டினியூ பண்ணுறேன். இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறையா டைம் நடந்திருக்கு. நிறைய டைம் நடக்கும்போது இதே தான் யோசிப்பேன். நான் கொஞ்ச நாள் தான் நடக்குதோ நடக்கலையோ, ஒரு 1 இயரில் வந்துட்டு சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்காங்க. 4 hours later. இப்போது டைம் வந்து 2 மணி ஆகிடுச்சிங்க. நம்ம இது வரைக்கும் 28 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 1100 ரூபா எடுத்திருக்கோம். இன்சென்டிவ் வந்து 395 ரூபா ஆட் ஆகுங்க. மொத்தம் 1495 ரூபா ஒரு நாளைக்கு. 17வது ட்ரிப்பு வந்து என் வீட்டு பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. அப்போ இன்சென்டிவ் 395 இன்சென்டிவ் முடிக்க இன்னும் 3 ட்ரிப்பு தான் தேவைப்பட்டுச்சு. இன்சென்டிவ் போனால் போயிட்டு போகுது, யாராவன் நம்ம போய் வீட்டில் படுத்து தூங்கலாம், டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வேறு விளாக் வேறு எடுக்கிறோம், அமௌண்ட்டும் வேறு இந்த வீக்லி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 2 ரூபா வச்சு ரீச் பண்ண வச்சிருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டிலேருந்து வந்து இப்போ 3 ட்ரிப் ஓட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன். அப்போது டைம் வந்துட்டு 11 ஆச்சு. இப்போது வந்து டைம் 2 மணி ஆச்சு. தெரியும் இது மாதிரி லேட் ஆகுன்னு தெரியாதனால தான் போகலான்னு நினச்சா
மனசு ஒத்துக்கல, மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு மேலே இருந்து ரொம்ப குளிருதுங்க. குளிர் தாங்கவே முடியல. 26 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்லேயே நான் வந்து ஊட்டி ட்ரிப்பை மட்டும் எப்பயுமே மறக்கவே மாட்டேங்க. பிடிச்ச பிளேஸ்னால் ஊட்டி தான். அந்த வேலை பெட்ரோல் வரும்போது அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரோட்டில் வந்து பாதியில் நின்று என்ன இருக்குது. ஓ தேயிலை, ஒரே ஒரு தேயிலை பிரிப்போமா? எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன். என்ன தூரத்தில் வந்து தான் பார்த்தோம், இப்போ பக்கத்தில் வந்து பார்க்குறேன். ஊட்டி, வயநாடு, மூணாறு இது மாதிரி பிளேஸ்லாம் வந்து இந்த டைமில் போனால் சூப்பராக இருக்குங்க. எனக்கும் நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கணுன்னு தான் ஆசை. நமக்கு தான் இங்கே கால் கட்டுப்பட்ட மாதிரி நம்ம இங்கேனுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் தாங்க, ஒரு 3 month 4 month அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ட்ரிப் போவோம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ எதாவது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.